காவேரிட்ட சொல்கிறாரு, நீ ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துக்கோ காவேரி, அப்போ தான் நான் மைண்ட் ஃப்ரீயாக வெண்ணிலாவை கூட இருந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட காவேரி ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போன விஜய் இப்போது காவேரிக்கு கால் பண்ணுறாரு. விஷயம் சொல்ல வந்து தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னங்க என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுக்குங்க தயங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. வெண்ணிலாவை நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்குறாரு விஜய். அட்டெண்டர் எப்போதுமே வெண்ணிலா கூடவே இருக்கணுமா, நான் எந்நேரமும் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு விஜய். இது உங்கள் வீடுங்க, ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் விஜய் இப்போது வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. இடையில ராகினி அவங்க பங்குக்கு காவேரியை வெறுப்பேற்றுறாங்க. இப்போது வீட்டுக்கு வக்கீல் வந்துட்டு போயிருந்தாரு தெரியுமா, விஜய் வக்கீல்கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை டைவர்ஸ் பண்ணுறது விஷயமா தான் வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. ஏதோ கான்ட்ராக்ட்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட்ன்ற வார்த்தை கேட்ட உடனே ராகினி சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க காவேரி. விஜய் நம்மளை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க.